அரவிந்த் சாமி சைக்காலஜி மணி அவர் மூலமா அது சொல்லும்போது என்ன அப்படின்னா அதோடைய ரீச் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ நீங்க சொன்னப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் ஆச்சு, இப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் ஆச்சு. நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறத விட அதை யார் சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் அ செலிப்ரேட்டட் ஆக்டர். மோர் தென் 2 இயர்ஸாக இருக்கு அந்த புக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. இதே இது நீங்களும் நானும் சொன்னோன்னு வச்சுங்களேன், கூப்பிட்டுட்டு பணம் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் யாருனாலும் கொடுக்க முடியாது. அதுக்காக மணி வேணும். நம்ம சம்பாதிக்கிறதே 25,000 30,000 சம்பாதிக்கிறவங்க எதுக்காக காருக்கு ஆசைப்படணும்? நம்ம என்ன பண்ணாலும் உலகம் கமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து உலகத்துடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா there is no end. அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்க்குறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மனோஜ் சார், இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரூகலாக இருங்க, சம்பாதிக்கிறதுல மினிமம் ஒரு 30 to 40% சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அதே தான் ரீசெண்டாக இப்போது அரவிந்த் சாமி வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அது நிறைய வைரல் ஆச்சு. எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவர் சொன்ன சைக்காலஜி ஆஃப் மணி புக்கையும் வாங்குறாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன இம்பார்ட்டண்ட்னா, ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறத விட அதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேங்களா? அதே சமயத்தில் அரவிந்த் சாமி அப்படிங்கும்போது இஸ் அ செலிப்ரேட்டட் ஆக்டர். ஸோ அவர் மூலமாக அது சொல்லும்போது என்ன அப்படின்னதுன்னா அதோடைய ரீச் வந்து ஜாஸ்தி ஆகுது. பாஷாவில் வந்து நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னால் அது வந்து வைரல் ஆகும், கரெக்டுங்களா? எல்லாரும் அதை சொல்லுவோம். இதே இது நீங்களும் நானும் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் மாதிரி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணேன், கூப்பிட்டுட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு யாரா உனக்கு மேக்ஸ் வாத்தியார்னு கேட்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து அண்டு எகெயின் ஒரு அரவிந்த் சாமி சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சைக்காலஜி மணி வந்து மோர் தென் 2 இயர்ஸாக இருக்குது அந்த புக்கு. அவ்வளவு நாளாக வந்து தமிழ் ஆளுங்க அவ்வளோவா வாங்கலை. அது இன்ஃபேக்ட் தமிழ்லேயும் இப்போ இருக்குது அந்த புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கி படிக்கிறாங்க. ஸோ இன்னவே வந்து நான் சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு. இல்லை சார், அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நம்மளே ஒரு ரீல் நம்மளே வைரல் ஆச்சு, நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்தது. கார்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்ல மீனில் தான் சொன்னீங்க. கார் இப்போ வாங்காதீங்க, வீடு இப்போ வாங்காதீங்கன்னு தான் சொன்னீங்க. ஏன்னா காம்பவுண்டிங்கோட பவரை பற்றி நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பீங்க. அப்படியே நீங்கள் சொன்ன சேம் வார்த்தை தான். ஒரு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கார் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காம்பவுண்டோட மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க சர்டன் இயர்ஸில் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சொன்னப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் ஆச்சு, இப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. இல்லை, அதான் சொல்லேன். இப்போ வந்து அதாவது ஓகே, இப்போ வந்து வீடியோ இப்போ வந்ததுனால இப்போ நான் சொன்னதுக்கப்புறமா அவர் சொன்னாருங்கிற மாதிரி நீங்கள் சொன்னது ஒரு 6-7 months முன்னாடி. ஓகே, பட் வந்து என்னென்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து இது என்னுடைய கருத்து கிடையாது. நான் வந்து என்ன பார்த்தேனோ அதை பார்த்ததை நான் சொல்கிறேன். இதை வந்து நான் காப்பிரைட்லாம் பண்ண முடியாது. இதே மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. பட் வந்து யார் ஒரு மீடியம் மூலமாக ஒரு மீடியா அல்லது ஒரு மீடியம் மூலமாக சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த விஷயத்தை. அப்போ வந்து பீப்புள் வந்து they will take it as a serious. முன்னாடி வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் முன்னாடி நிறைய இருந்ததுன்னா இப்போ அட்லீஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் கமெண்ட்ஸை பார்த்து நான் வந்து வீடியோ போடுறதில்ல. எது வந்து நமக்கு வந்து ரொம்ப லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ப்ராக்டிக்கலோ நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணுமோ அதை தான் நான் வந்து கீப் டெல்லிங். சார், இப்போ ப்ராக்டிக்கல்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு கார் வாங்குறது ஒரு எசென்ஷியல் திங் மாதிரி தானே சார் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அது வந்து இப்போ காரே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் இல்லை வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஓகே, சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கார், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பையிங் அ ஹவுஸ். பட் என்னென்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க காம்பவுண்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தால் தான் லாங் டேர்மில் தான் காம்பவுண்டிங்கை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த நம்மளுடைய மணியை காம்பவுண்ட் ஆகிறதுக்கு விடாமல் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கடனில் மாட்டிக்கிறோம். இப்போ வந்து ஒரு
பைக் இருந்தாலே போதும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கம்யூட் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ காருங்கிறது வந்து சொஃபஸ்டிகேஷன். அது வந்து நீங்கள் எப்போ வாங்கலான்னா, நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க. நான் வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன், ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு மாதம் ஒரு 10,000 15,000 வந்து ஒரு இஎம்ஐ கட்டினாலும் நான் இப்போயே காரை நான் என்ஜாய் பண்ணணும்னா ஓகே. பட் நம்ம சம்பாதிக்கிறதே 25,000 30,000 சம்பாதிக்கிறவங்க எதுக்காக காருக்கு ஆசைப்படணும்? ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதெல்லாம் இன்சூரன்ஸ் நிறைய, செலவு எல்லாமே நிறைய. இப்போ வந்து அதாவது யானை கட்டி தீனி போடுறதும்பாங்க. இன்னைக்கு கார்னு வச்சுட்டிங்கன்னா எவ்வளவு இஎம்ஐ தாண்டி இஎம்ஐ, பெட்ரோல் நிறைய போடணும், அதுக்கப்புறமா வந்து Maintenance. நீங்கள் மெயின்டெனன்ஸ் வேறு இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து 4% ஆஃப் த மணி வந்து 10 லட்ச ரூபா கார்னா 40,000 ரூபா நமக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணணும். விச் மீன்ஸ் 3,000 ரூபா நீங்கள் எடுத்தாலும் எடுக்காட்டி 3,000 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸுக்கே பே பண்ணுறீங்க. ஸோ அது ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கார் வந்து அவங்க 10 லட்சம் அப்படிம்பாங்க. வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வீடு வந்து ஒரு 20% ஹைக் ஆகுதோ, அல்லது கோல்டு வாங்குறதுக்கும் நார்மல் கோல்டுக்கும் ஆர்னமெண்ட் கோல்டுக்கும் ஒரு 18-20% இன்க்ரீஸ் ஆகுதோ, சேம் திங் தான் இங்கேயும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம வேற ஏதாவது டேக் அவே இருக்கா சார் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில்? இல்லை, சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து மணி அப்படின்னா நீங்கள் முதல்ல மணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மணிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் மூலமாக நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளை தீர்த்துக்க முடியும், அல்லது நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அதோடைய தேவை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னதாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மணியை க்ரோ பண்ணி அதை மீட் அவுட் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து என்ன தெரியணும்னா, முதல்ல மணின்னா என்ன, மணி எப்படிலாம் உபயோகப்படுது, அந்த மணியை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் தரும், ரிஸ்க்குனா என்ன. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்னா சேஃபு, மார்க்கெட்னா ரிஸ்க்கு. இது வந்து இட்ஸ் எ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எப்போ இது வந்து கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே ஒரு வருஷத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் சேஃபு, மார்க்கெட் ரிஸ்க்கு. உங்களுடைய தேவை 10 வருஷத்தில் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கே கிடையாது. ஏன்னா அதனால இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்னா, மணி என்ன, எதுக்காக அந்த மணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வெதர் வி ஆர் யூஸிங் இட் ஃபார் அ ஷார்ட் டர்மா லாங் டர்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னதுன்னா, த மோர் அண்ட் மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் மணி, அப்போ வந்து பெட்டராக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, நான் நிறைய வீடியோஸில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உலகத்தில் வந்து பணம் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அதுக்காக மணி வேணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் எதுலேயோ இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 கோடி ரூபா இருக்குது. ஓகேங்களா? அதை எதுவுமே பண்ண முடியாது இருக்குது அப்படின்னதுன்னா எது கான்ஃபிடென்ஸ் இருக்கும்? மணி வந்து இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ, இது வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அசெட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கான்ஃபிடென்ஸ் கொடுக்காது. அது வந்து நம்ம சொல்லிக்கலாம் பெருமையாக, என்னுடைய வீடு 5 கோடி போகும், 7 கோடி போகலாம். பட் ஆனால் டே டு டே நீங்கள் வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து இப்போ கண்கூடாக பார்க்குறது என்ன அப்படின்னதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தே ஆர் லிவ் புவர் அண்ட் டை ரிச். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழும்போது ஒரு பெரிய இடம் இருக்கும், அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அல்லது அந்த மணியெல்லாம் வந்து நாளைக்கு பையனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. நாளைக்கு அவங்க இறந்து போனோன்னு பார்த்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து சொத்தை விட்டு வைக்கணுங்கிறது உங்களுடைய இதுவே கிடையாது, உங்களுடைய கடமையே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் எல்லாரும் முடிஞ்சால் சொத்தை விட்டு வச்சுருக்காங்களே ஒழிய வாட் தே ஹவ் ப்ரொவைடட் ஒன்லி த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து என்னென்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணுமே ஒழிய நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்க்குறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார், நான் நிறைய தடவை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், வெளியில் நிறைய கார் நிற்கும். பட் ஆனால் உங்கள் ரீல்ஸில் நீங்கள் வந்து நான் காரே வச்சிடலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கார் இல்லையா சார்? இல்லை சார், இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், கார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காரில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப க்ரேஸ்லாம் கிடையாது. ஆனால் நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா, காரில் க்ரேஸ் இல்லாத ஆளுங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். எல்லோரும் இந்த கார் அந்த கார்னு பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தேன். எனக்கு வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர்ஸ்.
ஸோ 6 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் வந்து பைக்கில் வந்தேன் அப்படின்னு சொன்னதுன்னா மார்னிங் எனக்கு எந்த விதமான ரோடும் காலியாக இருக்கும். ஸோ ஹார்ட்லி இட் டேக்ஸ் 20 மினிட்ஸ். ஸோ 20 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். நைட்டு போகும்போது ஒரு 7:30 அந்த மாதிரி போகும்போதும் சேம் 20 அல்லது மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் எனக்கு ஆகும். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய ஜாப் வந்து ஐ எம் கன்ஃபைன் டு ஆஃபீஸ். இங்கே தான் நான் இருக்க போகிறேன். வெளியில் அவ்வளோவா போகிறது கிடையாது. அப்படி போனாலும் இங்கே சிட்டியில் நியர்பை ஹோட்டல்ஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய மூவிங் அவுட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். ரெண்டாவது மண்டே டு சாட்டர்டே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சண்டே ஒரு நாள் தான் இது. ஸோ சண்டே ஒரு நாள் வந்து எல்லா நாளும்லாம் வெளியில் போகிறதில்ல. அப்படி வெளில போகணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஐ கேன் டேக் ஓலா, ஊபர் அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து என்னென்னா எனக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து ஒரு காரை வாங்கிட்டு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இது நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு ஷோ பண்ணணும் அப்படிங்கிற இதுக்காக இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடு வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு half அன் ஹவர் 20 to 30 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா ட்ராவலுக்கு. அந்த ட்ராவல் பீரியடில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியறதில்லை. ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாம். நான் போகும்போதும் வரும்போதும் அந்த half அன் ஹவர் கேன் ஆல்சோ பி ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. அது ஒர்க் வைஸ் டிமாண்ட் பண்ணுறதுனால வாங்குறீங்க. அது வந்து எனக்கு ஒர்க் வைஸ் டிமாண்ட் பண்ணுது. எனக்கும் நான் எப்படி எனக்கு வந்து காரை வாங்கி ஓட்டுறதுல இது இல்லை. இப்போ கார் வாங்கினா கூட ஒரு டிரைவரை தான் வச்சுக்க போகிறேன் வழியே நான் ஓட்ட போகிறது கிடையாது. சார் அதுதான் சார் எனக்கும். ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய நாலேஜ் இருக்குது, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. பட் நிறைய சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். அவங்க அதாவது ஏர்னிங் பர்சன் கிட்ட அவங்ககிட்ட கார் இருக்குது, இவங்ககிட்ட கார் இருக்குது, நம்ம இன்னும் வாங்கலையே அப்படின்ற சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவே ப்ரெஷர் பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது எல்லாராலும் எப்படி சார் டேக்கிள் பண்ணணும்? இல்லை அதான் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்து சொல்கிறோம் அப்படின்ருக்கு. நீங்கள் சொல்லலாம் சார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வாங்கி தான் தீரணும். ஆமாம் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்டில் வருது. இப்போ என்னென்னா நான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ஒய்ஃப் பையன்ட்ட வந்து நமக்கு வந்து நம்ம அதிகமாக எங்கேயும் இப்போ வெளியில் போகிறதில்ல. ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம், இங்கே வந்துடுறோம். அதனால் போகலை. அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கான நெசசிட்டி வந்தது அப்படின்னதுன்னா நம்ம கார் இது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து வி ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ நாங்கள் வந்து என்னென்னா வி ஆர் ட்ரைங் டு பி ப்ராக்டிக்கல். புரியுதுங்களா? பட் அதாவது என்னென்னா நாங்கள் வந்து எங்களுடைய தேவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற இது கிடையாது. அதாவது ஒரு கதையில் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அப்பாவும் பையனும் வந்து ஒரு கழுதையை ஒரு சந்தையிலேருந்து கழுதையை வாங்கிட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், பாரு இந்த கழுதையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, பேசாமல் வந்து அந்த கழுதையில் வந்து யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டு போகலாம் இல்லையா, கழுதை பொதி சுமக்கிறதுக்கு தானே கழுதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன பண்ணுவார்னா இந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை வந்து கழுதை மேலே உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு போவார். அங்கேருந்து இன்னொருத்தன் பார்ப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இங்கே பாரு சின்ன பையன், இவன் வந்து கழுதையில் உட்காந்துட்ருக்கான், அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் வந்து கழுதையில் உட்காரணுமா இல்லை இவன் உட்காரணுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறங்கிட்டு அடுத்து என்ன ஆகுனா இவர் வந்து கழுதையில் போவார். இன்னொருத்தன் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு சின்ன பையன் நடந்து வந்துட்டுருக்கான், இவர் போய் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட். சரி என்னடா அது எது பண்ணாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம 2 பேருமே கழுதை மேலே போகலாம் அப்படின்னோடனே கழுதைங்கிறது பொதி சுமக்கிறதுக்கு தான், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆளுங்களை சுமக்கிறதுக்காது, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து கழுதையே தூக்கி அவங்க தோளில் சுமந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. சரி இங்கே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம என்ன பண்ணாலும் உலகம் கமெண்ட் பண்ணும், எதை சொன்னாலும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போதும். அப்போ நம்ம வந்து உலகத்துடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ எண்டு. அதுக்கு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அது ஒரு நியாயமான முறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு தேவைப்படலை. ஸோ தேவைப்படலை அப்படிங்கும்போது நான் இன்ஃபேக்ட் சீக்கிரமாக வந்துடுறேன். நீங்கள் கார்லேருந்து அங்கே ரீச் ஆகிறத விட நான் பைக்கில் சீக்கிரமாக வந்துடுறேன். ஐ எம் கம்ஃபர்டபுள். நம்ம ஊரில் வந்து மழை எப்பயோ தான் பெய்யுது, ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு ரெயின் கோட் வச்சுட்டு போகலாம். அல்லது அந்த சமயத்தில் வந்து ஐ கேன் யூஸ் ஓலா ஊபர் நான் யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் மைண்ட். என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து 150 300 கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போ நான் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பைக்கில் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு
ரெயின் கோட்லாம் போட்டு ஓட்ட மாட்டேன். அந்த மாதிரி சமயத்தில் ஐ டேக் அ கேப். ஸோ எனக்கு இது வரையும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே இது வந்து நம்ம வந்து இன்னொருத்தங்க எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னதாதுன்னா, எல்லாம் சொல்கிற விதத்தில் இருக்குது சொன்னோன்னா எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஷூர் சார். ஓகே சார், சீக்கிரமாக காரோடு உங்களை பார்க்குறேன் சார். தேங்க்யூ.